ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க. 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களாம். ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்று சட்டசபையில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பேச்சிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜிஓ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க. 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களாம். ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.